மேடையில் வந்திருக்கும் எங்களுடைய டீமுடைய சேர்பர்சன் தியாகுண்ணா, மற்ற எல்லாரும் ஸ்டரிங் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாசினி மேம் இவ்வளோ அழகாக எலாபரேட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் பேசுகிறது சத்தியமாக என்னால் முடியாது. முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த CII அப்படின்னா இந்த அமைப்பை பற்றி அழகாக ஜெயஷ் அவர்களும் ஹாசினி மேமும் சொல்லியிருக்கிறாங்க. சினிமா, இந்தியன் சினிமா உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது ஹாசினி மேம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய அவார்ட்ஸ் நடக்குது. இப்போ மே மாதமும் வெளிநாட்டில் ஒரு பெரிய அவார்ட் நடக்க போகுது, எல்லோரும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு இந்தியன் சினிமான்னு அப்படி சொல்லும்போது சவுத் இந்தியன் சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படி அதில் சேர்க்குறதே இல்லை. கதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஆர்டிஸ்ட் இங்கேருந்து கொண்டு போவாங்க, மெயின் டெக்னீஷியன்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. உங்களுக்கு உலகத்துலேயே புகழ் வாங்கி கொடுத்து, நம்ம நாட்டுக்கே புகழ் வாங்கி கொடுத்து ரசூல் புகுட்டி ஏஆர் ரஹ்மானும் நம்ம சவுத் இந்தியன் தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து போகும்போது ஒரு அவார்ட் மட்டும் நடக்கும்போது தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இன்னும் அந்த தென்னிந்தியா சொல்லும்போது இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுவும் தென்னிந்தியா சொல்லும்போது ஆல் த 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் at par with anybody else in the world. உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் the best of technicians உங்களுக்கு இங்கே தான் இருக்காங்க. even as an artist, அதான் even as an actor, சிவாஜி கணேசன் அவர்கள்லேருந்து NTR ராமராவ்லேருந்து ANRலேருந்து புரட்சி தலைவர்லேருந்து இங்கே ராஜ்குமார் அவர்கள்லேருந்து எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர்ஸ். ஏன் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரஜினி சார், கமல் சார் மாதிரி யாரால் வர முடியுமா? அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அவங்க டயலாக் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு ஸ்டைலாக நடக்கிறது. இன்றைக்கி இருக்கிறது விஜய் அஜித் பார்த்துட்டு ஸ்டைலாக நடக்கிறது. அவங்கள மாதிரி ஆட முடியுமா? அவங்கள மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம எல்லாமே பெஞ்ச் மார்க் வைக்கும்போது ஒரு உதாரணமாக வச்சுட்டு நம்ம நடக்கும்போது தென்னிந்திய சினிமா மட்டும் சொல்லும்போது ஏன் நம்ம பின்னாடி தங்கி நிற்கிறோம்? ஸோ CII பேசிக்லி we want to make noise. We want to make a big noise and say we exist. You exist because we exist. இந்தியன் சினிமா சொல்லும்போது இந்தியன் சினிமா இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தென்னிந்திய சினிமா தான். அது ரொம்ப அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சண்டை போடலை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்கள பற்றி பெருமை நம்ம பேசாமல் வேறு யார் பேச போகிறாங்க? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய குடும்பம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது உதாரணமாக வச்சுட்டு நம்ம முன்னாடி போகிறதுக்காக தான் இந்த CII. ஸோ முதல்ல CIIக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது நம்மளுடைய டேலண்ட் பற்றி பேசுகிறதுக்கும் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ தேங்க்ஸ் அ டன் டு CII. ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னென்ன நடக்க போது ஹாசினி மேம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்க விழாக்க வராரு. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டே ஃபைனல் நீங்கள் க்ளோசிங் செரமனிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு MOS மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் INB எல் முருகன்ஜி அவர்கள் வராரு. ஹீ இஸ் கம்மிங் அண்ட் ஃபெலிசிட்டேட்டிங் கப்புள் ஆஃப் பீப்புள். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே எப்படி ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷன் பற்றி ஹாசினி மேம் சொல்லியிருக்காங்களோ இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான் முடிய போகுது. செகண்ட் டே என்ன இருக்க போகுதுன்னா செகண்ட் டே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. சினிமா, டெலிவிஷன் இது எல்லாமே தே ஆர் கோஎக்ஸிஸ்டிங் இருக்கும்போது ஒரு காலத்தில் டெலிவிஷன் பார்க்கும்போது டெலிவிஷன் சினிமாவில் இருக்கிறவங்க டெலிவிஷனுக்கு வரமாட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்க காலத்தில் கமல்ஹாசன்லேருந்து, ராஜ்குமார்லேருந்து, சிவராஜ்குமார்லேருந்து, மோகன்லால் சார்லேருந்து, நாகார்ஜுனாலேருந்து, ஜூனியர் NTRலேருந்து எல்லாரையும் டெலிவிஷனுக்கு வரும். டெலிவிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறோமா, இல்லை OTT பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெப் சீரிஸில் நடிக்கிறீங்களா, இல்லை இன்னைக்கு பிகர் ஸ்டார்ஸோடைய படங்கள் OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுதா, இது எல்லாமே we are coexisting. இது எல்லாமே we are surviving with the help of each other. இன்றைக்கி சினிமா தான் பெருசு, டெலிவிஷன் பெருசு இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. த சினிமா ஸ்டார்ஸ் இன்னைக்கு டெலிவிஷன் ஸ்டார்ஸ் பிக்கஸ்ட் சினிமா ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் we are here to coexist. அண்ட் இது பெண்டமிக் காலத்தில் மட்டும்தான் இந்த மூவ் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமாக அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் we are here to make sure that both television, OTT as well as cinema, we survive together. செகண்ட் டேயில் ஒரு அழகான டிஸ்கஷன், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் டிஸ்கஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறோம்.
சில நேரத்தில் ஓடுது, சில நேரத்தை ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்ம் எடுத்தாக்கா திடீர்னு எங்கேருந்து வந்துச்சியா இந்த படம் பார்த்தாக்கா எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அந்த படம் வந்து வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும். ஸோ ஐ திங்க் ஸ்மால் பட்ஜெட் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். ஒரு படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் என்ன பிளான் பண்ணுறோம், அந்த பட்ஜெட்குள்ளே எடுத்துகிட்டு லாபம் பார்த்துட்டு, பட் அதே சமயத்தில் ஒரு மெசேஜும் இருக்கணும், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஸோ வாட் கோஸ் இன் டு மேக்கிங் அ ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம் அண்ட் yet மேக் இட் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படி நான் பார்க்கும்போது நமக்கு வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லோரும் வராங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில்னு பார்த்தீங்கன்னா தருண் பாஸ்கர் எடுத்த படங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கன்னடாவில் வந்து பவன்குமார், ஆல் தீஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ். மலையாளத்துலேருந்து விஜய் பாபு, தீஸ் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக வரல, இவங்க வேற வேற தொழிலில் இருந்திருக்காங்க. யாரோ இன்ஜினியர் இருக்காங்க, யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்திருக்காங்க, யாரோ வெளிநாட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு ஃபயர், ஒரே ஒரு பேஷன், சினிமா உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் சினிமாவில் ஏதாவது பண்ணணுமே அப்படி நான் சொல்லிட்டு சினிமா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் சினிமா எடுக்கும்போது அவங்க கொடுத்த படங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி கூட படங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நான் தோணும். அந்த மாதிரி கொடுத்த படங்கள். அண்ட் வாட் கோஸ் இன் டு மேக்கிங் திஸ் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ். அதே மாதிரி இந்த படங்கள் எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிறது பயம், அவங்களுக்குள்ளே இருக்கிறது இன்செக்யூரிட்டிஸ், அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் yet எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். அதுக்காக வி ஹேவ் விஜய் பாபு, தருண் பாஸ்கர் அண்ட் பவன்குமார். அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா contemporary challenges faced by television, opportunities that lie ahead. டெலிவிஷன் இன்னைக்கு ஒரு காலத்திலே தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஒரு காலத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும், அது மட்டும் பார்க்குறதுக்கு தூர்தர்ஷனில் உட்காந்துட்ருப்போம். ஒரு காலத்தில் சித்ரஹார் மட்டும் வரும், வெள்ளிக்கிழமை அதுக்காகவே உட்காந்துட்ருப்போம். ஒரு காலத்தில் இன்னொன்று சேனல் வந்துச்சு, அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எங்கே திரும்பினாலும் அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எந்த வேணாலும் சேனல் போகலாம். இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா மாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட் ஃப்ரம் நியூஸ் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், பாலிட்டிக்ஸ் இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும், ஒன்லி ஃபிக்ஷனல் இருக்கட்டும், நான் ஃபிக்ஷனல் இருக்கட்டும், மூவிஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஹவு டு வி ஓவர் கம் தீஸ் சேலஞ்சஸ். டெலிவிஷன், த சர்வைவல் ஆஃப் டெலிவிஷன் despite the big screen. அது பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சீரியல்னால் ரொம்ப ஈஸி தானே ஐயா, ஆனால் சீரியல் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நான் சீரியல் ப்ரொடியூசரும், டெலிவிஷன் மூவிஸ் ப்ரொடியூசரும் இருக்கேன், ஆனால் டெலிவிஷன் ப்ரொடியூசரும் நான் இருக்கேன். ஸோ டெலிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இங்கே தான் இன்டர்வல் வரும், இங்கே தான் வில்லன் என்ட்ரி இருக்கும், இங்கே தான் ப்ரீ கிளைமேக்ஸு, இங்கே தான் சாங்கு, இங்கே தான் கிளைமேக்ஸு, இங்கே தான் தி எண்ட். அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து டிஆர்பி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வாரம் வாரம் மாற்றிட்டே இருக்கணும். சேனல்லேருந்து சொல்லுவாங்க இது கொஞ்சம் சரியில்லை, இது கொஞ்சம் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு we have to make the changes. And how do you succeed and survive in television? And who else can be a better person இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஷன் நடக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச we all very readily agreed that இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு ராதிகா சரத்குமார் மேம் இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பிக் ஸ்க்ரீனில் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து நாங்கள் பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் ரெடான் அவங்க ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது she was a pioneer in bringing the big screen charisma to small screen. அவங்களுடைய சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா யாராலையும் அந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியல அந்த காலத்தில். And she's always looked up as one of the best television producers who has survived all the odds despite multiple channels, despite multiple programs all over. அவங்களுடைய ப்ரோக்ராம்க்கான தனிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சாயந்தரம் உட்காந்துட்டு ஐயோ ராதிகா வராங்களா, அவங்க சீரியல் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. What were the challenges that she faced when she came into television from big screen? I'm sure எல்லாரும் பார்க்கும்போது சினிமாவில் நடிச்சுட்டு டெலிவிஷனுக்கு வராங்க, யார் சினிமாவில் மார்க்கெட் இல்லை, அதுக்கு தான் டெலிவிஷனில் வராங்க, அந்த மைண்ட் தாட் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ கிடையாது. பட் அந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி அவங்க ஒரு இது வரைக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடான் சொல்லும்போது ஒரு இட்ஸ் அ வெரி வெரி ரெப்யூட்டட் ஃபர்ம் அப்படி சொல்லும்போது what made her take the decision and what really went into building such a huge empire and saying that Redan is a name to reckon with. அதே மாதிரி we have YGM sir. சினிமா இருக்கட்டும், டெலிவிஷன் இருக்கட்டும்,
தியேட்டர் இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசர் இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து இட்ஸ் அட் ஹிஸ் ஃபிங்கர் டிப்ஸ். A very respected personality in all the fields, and ஒரு ப்ரொடியூசரும் அவரும். ஸோ வாட் மேக்ஸ் ஹிம் திங்க் தட் டெலிவிஷன் இஸ் ஹியர் டு ஸ்டே? ஒரு சர்வைவ்க்கு இருக்கும்போது டெலிவிஷனில் என்னென்ன பண்ண முடியும், எப்படி பேச முடியும்? அதே மாதிரி டெலிவிஷன் பேசும்போது நிச்சயமாக ஒரு சேனல்லேருந்து வி நீட் சம்படி ஹியர். ஸோ வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். பட் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த 2 daysல உங்களுக்கு பேர் வந்துடும். வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஒன் சேனல் ஹெட் ஹூ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் தட் டெலிவிஷன் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருந்தும் ஒவ்வொரு சேனல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, டிஆர்பிஸ் ஜிஆர்பிஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாட் கோஸ் இன் டு இட், எவ்வளோ மைண்ட் அதில் போகணும், எத்தனை ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் கோஸ் இன் டு மேக்கிங் அ சக்ஸஸ்ஃபுல் டெலிவிஷன் கண்டென்ட். அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு ஷோகேசிங் ஸ்டார்ட் அப்ஸ். இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லோரும் வந்து ஒரு காலத்தில் வெளிநாட்டில் போய் தான் நம்ம வேலை பார்க்கணுன்னு இருந்தது. ஆனால் இப்படி கிடையாது. இன்றைக்கி யூ ஹேவ் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விதின் அ கண்ட்ரி இட் செல்ஃப், விதின் அ பார்டர்ஸ் இட் செல்ஃப், யூ கேன் டெஃபினெட்லி மேக் அ மார்க். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு யூ கேன் இம்மீடியட்லி be a very very successful entrepreneur. And அப்படி இருக்கும்போது we have Dhananjay sir who will be moderating that context ஃபுல்லாக வந்து, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் as a producer, as a maker, எல்லாமே he's been in different fields, both television and movies, so அவருக்கு தெரியும் what it takes. So he is here going to take it forward, and we have Oracle's movies, Sendil Nayagam, and then Gautam from Omax Media, and Shamil Karim from Diginoor. So இது எல்லாமே வந்து all these people, these again youngsters, they all belong to that new generation of entrepreneurs. The startup India na சொல்லும்போது, அந்த startup program சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, I have to do something different. And all three of them, they are extremely successful in their own ways, and they have created a path for different people to follow and say that I can do it if I'm passionate about it. So we have them. The next is a very very important one, the OTT revolution, impact on subjects, budget, talent and opportunities. OTT in the last 2 years, especially in the pandemic, like பார்த்தீங்கன்னா OTT பார்க்காத ஆட்களே கிடையாது. Jayesh சொன்ன மாதிரி how the OTT platform is going to go in 2030, how it's going to go to almost 25 to 30 billion, right Jayesh, you said? So $1 billion பற்றி, $1 million எல்லாம் போய் billions பற்றி பேசிட்டு இருக்கோம். So 2030 போகும்போது we are going to reach almost 25 to 30 billion ஒரு ப்ராடக்ட் இருக்க போது இது. So there's so much of work going into it, and talent and OTT பொறுத்த வரைக்கும் it is only content oriented. யாரும் அந்த பெரிய ஸ்டார் இருக்காங்க உடனே வாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துறோங்கிறது கிடையவே கிடையாது. Content oriented, people do sit and you have different people in different platforms working on the content. ஸோ அந்த கண்டென்ட் பற்றி பேசுறதுக்கு OTT கண்டென்ட், ஏன்னா எல்லாமே பட்ஜெட்லேருந்து எல்லாமே அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அனூப் சந்திரசேகரன் மீடியா மேவன்லேருந்து அவர் வந்து இது பண்ண போகிறாரு. அண்ட் தென் வி ஹேவ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா மோனிகா ஷெர்கில், வி ஹேவ் டிஸ்னி ஹாட்ஸ்டார் அண்ட் HSM TV நெட்வொர்க் Gaurav coming in, and Samir Nair of Applause Entertainment. 3 people who are extremely successful. Disney Hotstar இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கட்டும், சமீர் நாயர் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும். சமீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த OTT பிளாட்ஃபார்ம், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆன் பண்ணாலும், ஒரு வெப் சீரிஸ் இருக்கட்டும், வெப் மூவிஸ் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அப்ளாஸ் வரும், சமீர் நாயர் பேர் வந்து தான் ஆகும். பிகாஸ் ஹீஸ் கிவன் ஹிஸ் சக்ஸஸ் ரேஷியோ இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் த டாப். அதே மாதிரி கௌரவ் பெனர்ஜி ஃப்ரம் ஹாட்ஸ்டார் அண்ட் மோனிகா ஷெர்கில் ஒரு பெண் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வெரி யங் பீப்புள் கம்மிங் இன் அண்ட் விமன் டேக்கிங் ஓவர் அண்ட் ஸ்டாண்டிங் probably I wouldn't say at par, a little ahead of men in many places. சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. So it's a great honor for us to have Monica joining us for this panel discussion. How are theatres retaining the edge? நம்ம வந்து டெலிவிஷன் பேசிட்டோம், நம்ம வந்து OTT பிளாட்ஃபார்ம் பேசிட்டோம், ஆனால் பேக் டு தியேட்டர்ஸ்க்கு ஆட்கள் இந்த பெண்டமிக்கில் உங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் வந்து ஷட் டவுன் இருந்தது, அப்புறம் 50% ஓப்பன் ஆயிடுச்சு, அப்புறம் 100% ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பயம், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பயம் இருந்தது, மக்கள் வந்து மறுபடியும் தியேட்டர்ஸ்குள்ளே வருவாங்களா, அந்த ஒரு பயம் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பயம். how are we going to maintain the theatres? It's not easy. ஒரு தியேட்டர் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியான விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் அதில் பார்க்கணும், வாட் கோஸ் இன் டு இட் டு பிரிங் த பீப்புள் டு அஷ்யூர் தட் அவங்களுடைய சேஃப்டியும் இருக்குது, அதே சமயத்தில்
யூ பிரிங் இன் 100% கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணும்னா எது பார்த்துட்டு வருவாங்க? படங்கள் இருக்குது, ஆனால் அந்த தியேட்டர் நல்லா இல்லைப்பா, அந்த தியேட்டருக்கு போனேப்பா கொசு அடிச்சுதுப்பா, அந்த தியேட்டருக்கு போனேப்பா அந்த சேர் சரியில்லைப்பா குத்துதுப்பா, அந்த தியேட்டரில் கொஞ்சம் ஏசி சரியில்லைப்பா, இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பெண்டமிக் அப்புறம் மெயின்டைனிங் த தியேட்டர்ஸ், ஹவு டு யூ பிரிங் த ஆடியன்ஸ் பேக் இன் டு த தியேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் வாட் கோஸ் இன் டு மெயின்டைனிங் திஸ் தியேட்டர்ஸ், அது எல்லாமே இருக்குது பாருங்கள். காம்படிஷன் இஸ் ஸோ ஹை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக we have வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தியேட்டர் டெவலப்மெண்ட் ஐமேக்ஸ் பிரீத்தம் டேனியல், and then of course we have ரோஹிணி குரூப்ஸ்லேருந்து நிகிலேஷ், வெற்றி தியேட்டர்ஸ்லேருந்து ராகேஷ் கௌதமன், அண்ட் ஷெனாய் சினிமேக்ஸ்லேருந்து சுரேஷ் ஷெனாய். ஸோ இவங்க தான் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்லும்போது யார் யார் வந்து ஃபில்ம் மேக்கராக இருக்கணும், சும்மா சினிமாவில் வந்து இது மட்டும் தான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது மட்டும் தெரிஞ்சால் போதும், இல்லை ஆக்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க தெரிஞ்சால் போதும்னா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி மோர் அபவுட் what goes into making a successful producer, a successful film. Hasni ma'am சொன்ன மாதிரி it's a combined effort. So theater owners, how they survive in this pandemic and how they bring the audience back, how to maintain the theaters is extremely important. அதுக்கப்புறம் காசு பணம் துட்டு மணி content monetization and policy. இது வந்து ஒரு ஃபயர் சைடு சேட் மாதிரி இருக்கும், கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் வரும், வெரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து மணி சைடட் இருக்குது, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதுக்காக இப்போ நமக்கு ஃபினான்ஸ் புரியாது, நம்ம என்ன பேச போகிறோன்னா இருக்கக்கூடாது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். ஏன்னா நீங்கள் வந்து அன்டில் அன்லி யூ டோன்ட் லேர்ன் த ட்ரேட், நீங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக யூ ஹேவ் கண்டென்ட் மனிட்டைசேஷன். அண்ட் இது பேசுகிறதுக்காக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடைய சிஇஓ ஆஷிஷ் சிங் மாடரேட் பண்ண போகிறாரு. அண்ட் தென் வி ஹேவ் அ வெரி ஓன் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்லேருந்து எஸ்ஆர் பிரபு அவர்கள் பேச போகிறாரு. ராம்ஜி நட்ராஜன் இங்கே தான் இருக்கிறாரு, ராம்ஜி அவர்கள் இருக்கிறாரு. அண்ட் சஞ்சய் வாத்வா, சேர்மன் ஃபோனோகிராஃபிக் டிஜிட்டல் Limited and Director of International Media Acquisition Corp. So அவரும் இருக்க போகிறார். ஸோ 3 people from different platforms. And அவங்க வந்து what goes into making into looking into the finance and எல்லாமே பார்க்கும்போது how do you manage that, finance எப்படி பார்க்க போகிறோம், finance எப்படி பண்ண போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ these are the interesting லிஸ்ட் ஆஃப் பேனல் டிஸ்கஷன்ஸ். 2வது நாள் என்ன நடக்க போகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்மளுடைய MOS எல் முருகன் அவர்கள் வராரு ஃபார் த ஃபைனல் செஷனுக்கு. அவர் வந்து ஃபைனல் க்ளோசிங் செரமனிக்கு வேலிடேஷனுக்கு வராரு. அண்ட் இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, ஒரு அவார்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஐக்கன் ஆஃப் சினிமா சொல்லும்போது பேன் இண்டியா இது இருக்கிறதுனால, சினிமா சொல்லும்போது ஆல் த லாங்குவேஜஸ், நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சவுத் இண்டியன் சினிமா நம்ம மட்டும் சொல்லலை. வி ஆர் டாக்கிங் அபவுட் பேன் இண்டியா. இந்தியா முழுவதும் ஒரு நபர் நமக்கு தெரியும்னா அவருக்கு ஒரு ஐக்கன் சொல்கிறோன்னா, ஒரு ஐக்கன் இருக்கும்போது அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துட்டு அவரை ஃபெலிசிட்டேட் பண்ணணும். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தி என்டையர் ஸ்டரிங் கமிட்டி வி கேம் அப் வித் ஒன் நேம், அண்ட் தட் வாஸ் ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஐக்கன் அவார்டு கொடுக்க போகிறோம். அண்ட் அவார்டு கொடுக்கறது நம்மளுடைய MOS எல் முருகன் அவர்கள் கொடுக்க போகிறாரு. So we are going to have a lot of fun, we are going to have a lot of entertainment, we are going to have a lot of discussions, we are going to have a lot of different details irukku. And cinema na behind the screen, in front of the screen, back of the screen, inside the theater, outside the theater, get into the box of television. எத்தனை மைண்ட்ஸ் இதில் இருக்குது டிஸ்கஷனுக்கு, எத்தனையோ வகை இருக்குது, எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. What are the different forms, what are the different platforms to make a film for OTT content, for television, எல்லாமே இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் வந்து சினிமா பேஷனில் இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த 2 நாட்கள் வந்து உங்களுடைய அறிவு இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக, இட்ஸ் கோயிங் டு பி a learning experience, I would say. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல முடியாது. இந்த 2 நாள் வந்து CII மீட்டிங்கில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி who's passionate about films, who's passionate about television, who's passionate about content, who's passionate about doing something with their lives, I would say come, join us, be with us, take away the wisdom, take away the words, take away all the possible things you can learn from the brilliant lineup of discussions we have, and our superlative talented guest what we have in these 2 days. Please come, join us, and take back not only entertainment but a lot of things to learn. Thank you very much. Thank you madam. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.